சுமோவின் குட்டி கதை. முட்டாள் நண்பர்கள். ரெண்டும் என்ன முட்டாள்தனம் பண்ணுச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். வெள்ளிமலை காட்டில் எலியும் தவளையும் நண்பர்களாக இருக்க முடிவு செஞ்சாங்க. முடிவு செய்தது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த காட்டை ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு ஆசைப்பட்டாங்க. அந்த காட்டை சுற்றி வரும்போது ஒருத்தர் பிரியக்கூடாது என்பதற்காக, இங்கே பாரு எலி நண்பா, நம்ம இந்த காட்டை சுற்றி வரும்போது ஒருவரை ஒருவர் பிரியக்கூடாது என்பதற்காக நான் ஒரு யோசனை வைத்திருக்கிறேன். என்ன யோசனை தவளை நண்பா? அதோ தெரிகிறதல்லவா ஒரு கொடி. அந்த கொடியின் முனையை நீ ஒரு பகுதியும் நான் ஒரு பகுதியும் கட்டிக்கொள்வோம். அப்பொழுது எப்பவுமே நம்ம பிரியாமல் இருப்போம். மிகவும் அருமையான யோசனை, அப்படியே செய்து விடலாம். எலியும் தவளையும் ஆசைப்பட்ட மாதிரி அந்த கொடியை எடுத்து ரெண்டும் கட்டிக்கிட்டு அந்த காட்டையே சுற்றி வந்துச்சுங்க. காட்டில் எல்லா பகுதியிலையும் சுற்றி வந்துச்சுங்க. கடைசியாக அந்த காட்டில் இருக்கிற ஏரி பகுதிக்கு போச்சுங்க. ஏரியில் இருக்கிற தண்ணியை பார்த்தோன்னே தவளை தன்னையே மறந்து அதுக்குள்ளே குச்சிடுச்சு. எலி தவளைக்கிட்ட தண்ணியில் குதித்தா தன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துச்சு. ஆனால் தவளை அதை காதலையே வாங்காமல் தண்ணியை பார்த்த உடனே அது தன்னையே மறந்து ரொம்ப சத்தம் ஆரம்பிச்சிச்சு. அந்த சத்தத்தில் எலி சொன்னது அது காதில் விழலை. எலி தவளையோடு சேர்ந்து கட்டியிருந்ததுனால அதால் வெளிவர முடியாமல் மூச்சு முட்டி அங்கேயே இறந்துடுச்சு. தன்னுடைய நண்பன் இறந்தது கூட தெரியாமல் தவளை சந்தோஷமாக தண்ணியில் நீந்திக்கிட்டு இருந்துச்சு. அப்போது அந்த பக்கமாக வந்த கழுகு எலியை பார்த்து தன்னுடைய அழகால் அதை தூக்குச்சு. அப்போது தவளையும் சேர்ந்தே வந்துடுச்சு. இப்போதான் தவளைக்கு சுயநிலவே வந்துச்சு. என்ன நடக்குதுன்னு தவளை யோசிக்கிறதுக்குள்ளேயே இந்த பறந்து மலையும் மணலும் இருக்கிற இடத்துல எடுத்து போயிட்டு ரெண்டுத்தையும் போட்டுட்டு போயிடுச்சு. அங்கேருந்து மணல் சூடு தாங்க முடியாமல் தவளையும் அங்கேயே இறந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? வெவ்வேறு இனத்தவர்கள் நண்பர்களாக இருக்கிறதுல தவறில்லை. ஆனால் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சிந்தித்து செயல்படணும். அப்போது தான் நம்மளுடைய செயல்கள் நல்ல விதமாக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் லைக் பண்ணுங்கள். பாய். அடுத்த கதையில் பார்க்கலாம்.